என்பவற்றுள் இடைச்சொல் தொடரை கண்டறிகிறாங்க. கடிமணம், அழைத்தனர் உற்றார், நிலவோ காய்ந்தது, அம்ம வாழி, விடை தெரியவில்லை. இதில் கடி என்கிற வார்த்தை வந்தாலே அது குறிச்சொல் தொடர், அது குறிச்சொல் தொடர், அதனால் அது இல்லை. அழைத்தனர் உற்றார் அது இருக்க வாய்ப்பு இல்லை. நிலவோ காய்ந்தது அது செய்தி வாக்கியம். அப்போது அம்ம வாழி, இந்த அம்மா அப்படிங்கிறது இங்கு இடைச்சொல்லாக வருகிறது. அதில் டி தான் ஆன்சர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்து பாடறிந்து ஒழுகுதல் பண்பு எனப்படுவது. இது கலித்தொகையில் வருது. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். இதுதான் பி ஆன்சர். பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். பண்பு அப்படிங்கிறது நிலைப்பாடு அறிந்து, தன்னுடைய நன்மையை அறிந்து, உலக ஒழுக்கத்தை அறிந்து ஒழுகுதல் இருக்குதே, அதுதான் பண்பு அப்படின்னு சொல்கிறது. எனவே அதே ஆன்சர்.